ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தபடினால் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து இந்த வலைத்தளத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய கிருபை தொடர்ந்து நம்மை இணைத்து நம்மை வசனத்தின் மூலமாய் திடப்படுத்தி வருகிறது. தொடர்ந்து விசுவாச ஓட்டம், அதிலே தேவனுடைய அந்த விடுதலை பயணத்துல என்னுடைய பங்கு என்ன, தேவன் என்னை ரட்சித்தார், என்னுடைய விசுவாச ஓட்டத்துல என்னுடைய பங்கு என்ன என்பதை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். குறிப்பா உங்கள் எதிராளியான பிசாசானவனை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நாட்களில் இந்த தொடர் செய்தியை நம்ம கேட்டு வருகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாச ஓட்டம் என்பது ஒரு யுத்த களம். அது உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாரும் யுத்தத்துல இருக்கிறோம். இந்த யுத்த களத்துல பாத்தீங்கன்னா நம்ம யுத்தத்துல இருக்கிறதுனால 24 மணி நேரமும் ரொம்ப விழிப்பா இருக்கணும். எதிராளியை குறித்து மிகுந்த விழிப்பா இருக்கணும், அப்படி வேதம் சொல்லுகிறது. இந்த யுத்த களம்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயமும் ஒரு திகிலும், அது வேண்டாமே அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆனா யுத்தம் இல்லைன்னா ஜெயம் இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கிறணும். யுத்தம் இருந்தா தான் ஜெயம், ஜெயம் இருந்தா தான் கொள்ளை கிடைக்கும். இந்த காலை வேளையில யுத்தத்திற்கு போவதற்கு, சத்துருவோடு யுத்தம் செய்ய நீங்களும் நானும் நின்றா போதும், ஆண்டவர் நம்மை வைத்து ஜெயத்தை கொடுக்கிறார். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. நம்ம கடந்த நாட்கள்ல சத்ரு எப்படியெல்லாம் வருவான், என்ன ரூபத்துல எல்லாம் வருவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த விசுவாச வீரர்கள்ல இந்த 11ஆம் அதிகாரம் எபிரேயர் 11:32 அங்க கிதியோன், பாராக் அப்படின்னு வரிசையா ஒரு 4 நபர்களை அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல். இவங்க எல்லாருமே யுத்த வீரர்கள். இது நியாயாதிபதிகள்னு நம்ம பார்க்கிறோம். இந்த பாராக்க பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும். பாராக் என்ன அப்படின்னா, அவர் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்திலே வர்றார். கிதியோனுக்கு முன்னாலே வர்றார். ஆனா கிதியோனுக்கு பிறகு அவர் சொல்லப்படுகிறார் எபிரேய நிருபத்துல. கிதியோனை முந்தி சொல்லிட்டு எபிரேய ஆக்கியோன் பாராக்க பிந்தி சொல்றார். ஏன்னா கிதியோன் ஒரு நியாயாதிபதி, பாராக் நியாயாதிபதி அல்ல. அவன் ஒரு தளபதி, யுத்த தளபதி. இங்கே தெபோராள் என்கிற ஒரு அருமையான நியாயாதிபதி, ஒரு பெண் நியாயாதிபதியை கர்த்தர் இஸ்ரவேலில் ஏற்படுத்துகிறார். அவளுக்கு ஒரு யுத்த வீரனாக, அதாவது தளபதியாக பாராக் வருகிறான். இந்த பாராக் யாருடைய பலத்துல இருக்கான்? கர்த்தருடைய பலத்துல இல்லாம தெபோராளுடைய பலத்துல, அதாவது தீர்க்கதரிசியின் பலத்துல அவன் நிற்கிறான். இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பாராக்குக்கு கிடைக்க வேண்டிய உச்சிதமான கொள்ளை அவனுக்கு கிடைக்காம வேற ஒரு பெண்ணுக்கு போயிருது. யாகேல் என்ற பெண்ணுக்கு போயிருது. தெபோராள் நியாயாதிபதி, பாராக் தளபதி. பாராக் தான் யுத்தத்துல முன்ன நின்று அந்த யாபீனுக்கு முன்னால நின்று சேனையை நடத்தி ஜெயிக்கிறான். அந்த ராஜா செரசாவை அவன் தான் கொல்லணும். ஆனா அவன் கொல்லல. ஆண்டவர் அவன் சொன்னான், தெபோராளை பார்த்து சொன்னான், கர்த்தர் உன்னோட கூட இருக்காரு. தெபோராள் சொன்னார், நான் கர்த்தர் உன்னோட இருந்து யுத்தத்துல ஜெயத்தை கொடுப்பாரு, நீ போ அப்படின்னு. அப்ப அவன் சொல்லுவான், நீ என்னோட கூட வரலன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு தெபோராளை கூப்பிடுவான். அதனால கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கணுங்கிறது, யுத்த காலத்துல நம்ம யார் மேல விசுவாசம் வைக்கணும்னா கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கணும். இந்த யுத்தத்தை பற்றி நம்ம 2 வகையில பிசாசு வருவான். ஒன்னு பேதுரு 5:8 கெச்சிக்கிற சிங்கம் போல வருவான் அப்படின்னு இருக்குது. போல அவன் சிங்கம் கிடையாது. சிங்கத்துடைய தோலை போர்த்திக்கிட்டு அந்த முகமூடிய போட்டுக்கிட்டு அவன் அப்படியே சிங்கத்தை மாதிரி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வருவான். இவனை எதுக்கணும்னா நம்ம எதிர்த்து நின்றா போதும், அவன் ஓடிடுவான்.
இன்னொரு வகையில வருவான். எப்படி வருவான்? அதுதான் இங்க ஏசாயா 59:19 சொல்லப்பட்டிருக்கு. 2 வடிவத்துல தான் வருவான். 2 வடிவம் தான். ஒன்று சிங்கம் போல, இன்னொன்று வெள்ளம் போல. அந்த 59:19 என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். அந்த வசனத்தை நீங்க உங்க பைபிள்ல எடுத்து பாருங்க. 59:19 நான் வாசிக்கிற பாருங்க. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இந்த இந்த வெள்ளம் போல சத்துரு வரும்போது நாம அவருக்கு எதிரா நிக்கணும். நம்முடைய சார்பில் பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு முன்னால போவார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு மோசேக்கு கர்த்தர் சொன்னத நமக்கும் ஆண்டவர் சொல்றார். அவருடைய சமூகம் நமக்கு முன்னால போறதுனால ஆவியானவர் கொடியேற்றி இந்த சத்துருவை மடங்கடிப்பார். அப்போ ஆவியானவருடைய செயல்பாடு என்ன? நீங்க அந்த 21ஆம் வசனம் 20-21 வாசிங்க. மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீறுதலை விட்டு தேவனுடைய சமூகத்துல அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார்னு நம்புகிறவர்களுக்கு கொடியேற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றுவார். இப்போ உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீக்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோட இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யுத்தம் ஒரு பெருவெள்ளத்தை போல வந்துகிட்டே தான் இருக்கும். பெருவெள்ளத்தை போல வந்துகிட்டே இருக்கும். அதுல சந்தேகமே கிடையாது. ஒரு அலை வந்து இன்னொரு அலை, அது ஒரு அலை வந்து மடிந்து இன்னொரு அலை வருகிறது போல அது வந்துகிட்டே இருக்கும். இதை குறித்து சோர்வடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யுத்தம் நம்முடையதல்ல, அது கர்த்தருடையதுன்னு வேதம் சொல்லுகிறது. அது நீங்க பாத்தீங்கன்னா யாத்திரையாகமம் 14:13 யுத்தம் கர்த்தருடையது, நீங்க சும்மா இருப்பீங்கன்னு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நாம விசுவாசத்தோட நிக்கணும். சத்துரு வெள்ளம் போல வருவான், சிங்கம் போல வருவான். என்ன ரூபத்துல வருவான்? அந்த ரூபத்தெல்லாம் நம்ம படிச்சிட்டோம். என்ன வேஷம் போட்டு வருவான்? அவன் நம்முடைய சொந்த ரத்தமாக, சொந்த உறவாக, இப்படி பல ரூபங்கள்ல நம்மிடத்துல வருவான். ஆனா நமக்கு ஆண்டவர் ஜெயம் அருளுகிறார். யுத்தம் என்றால் உடனே சோர்வடைய வேண்டாம். யுத்தம் வந்தா ஜெயம் நமக்கு வந்துட்டே இருக்கும். ஜெயம் என்றால் என்ன? அது சந்தோஷத்தை கொடுக்கிற, ஆர்ப்பரிப்பை கொடுக்கிற, கொண்டாட்டத்தை கொடுக்கிற, ஜெயதொனியை ஏற்படுத்துகிற ஒரு வேலை. அது நீங்க யுத்தத்துக்கு போகலன்னா ஜெயம் கிடைக்காது, ஜெய கொண்டாட்டம் இருக்காது. ஏன் ஜெயம் கொண்டாடுறோம்? சத்துருவை மேற்கொண்டுறோம். சத்துருடைய உடைமைகள் எல்லாம் நம்ம பறித்து கொள்ளுகிறோம். எகிப்துல இஸ்ரவேலர் இருந்தாங்க, 430 வருஷம் அடிமைகளா இருந்தாங்க. விடுதலை அடையும் போது நடு ராத்திரில விடுதலை அடைஞ்சாங்கன்னா கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? யாத்திரையாகமம் அந்த 3:21 ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார், நீங்க எகிப்தியரை கொள்ளையிடுவீங்க, வெள்ளி உடைமை பொன்னுடைமை அவைகளை கேட்டு கொள்ளையிடுவீங்க, வஸ்திரங்களை கொள்ளையிடுவீங்க. அவங்ககிட்ட போய் அவங்க வீடுகளுக்குள்ள போய் அவங்களுடைய உடைமைகளெல்லாம் கொள்ளையிட்டு நீங்க ஒரே நாளில் நீங்க சீமானா மாறி வருவீங்க. பாதை என்னவோ வனாந்தர பாதை தான், நிச்சயமற்ற பாதை தான். ஆனா ஜெயம், அந்த ஜெயம் எப்படி இருக்குன்னா பெரிய கொள்ளையோட திரும்புவார்கள்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப யுத்தம் இல்லாம கொள்ளை இல்லை.
யுத்தம் இல்லாம ஜெயம் இல்லை. யுத்தம் இல்லாம நாம ஜெய கொண்டாட்டம் கிடையாது. இந்த காலை வேளையில யுத்தம் செய்ய பழகுவோம், யுத்தம் செய்ய பழகி கொள்ளுவோம். யுத்தம் செய்ய நாம வாழ்நாளெல்லாம் தயாரா இருப்போம். ஏன்னா சத்துரு சிங்கம் போல வருவான், வெள்ளம் போல வருவான். என்ன ரூபத்துல வருவான்? அவன் பல வடிவங்கள்ல வருவான், பல வடிவங்கள்ல. இப்ப சத்துரு உலகத்தை விழுங்கிட்டான். நாம மரித்தவர்களா இருந்த நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்து அவருடைய சேனை வீராங்கனையா மாத்திட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தம் செய்ய பழகணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில யுத்தம் செய்ய பழகணும். யுத்தம் செய்ய பழகணும்னா நீங்க யுத்த ஆயுதங்களை அணிந்து கொள்ளணும். அதை பற்றி அறிந்திருக்கணும். யுத்த ஆயுதங்களை பத்தி நீங்க அறியலைன்னா உங்களுக்கு யுத்தம் கைவந்த கலையா மாறாது. அங்கே எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் யுத்த ஆயுதங்களை பத்தி எழுதுகிறார், சர்வாயுத வர்க்கத்தை பத்தி எழுதுகிறார். இந்த சர்வாயுத வர்க்கத்துல எல்லாமே நமக்கு முக்கியம். யுத்த களத்துல நிக்கிற ஒவ்வொருவரும் இது எல்லாத்தையும் உடையவர்களாய் இருக்கணும், அணிந்தவர்களாய் இருக்கணும். இங்க அந்த 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கடைசியாக என் சகோதரரே சகோதரிகளே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். சத்துவம் அப்படின்னா பலன். சத்துவம் என்றால் என்ன? அது தேவன் நமக்கு தருகிற பலன். இந்த பலன் எங்க இருக்குன்னா நம்பிக்கையில இருக்கு. பலன் எங்க இருக்கு? சரீரத்துல தான் இருக்கு. ஆனா அந்த சரீரத்துல இருக்கிற பலன் எது மேல இருக்குன்னா நம்பிக்கையில இருக்கு. கூட யுத்தம் பண்ணுகிறது யாரு? யாரு நமக்காக, நம்முடைய சார்பில் யாரு இருக்கிறா என்ற நம்பிக்கை. இப்போ இஸ்ரவேலுக்கும் ஹமாஸுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது இஸ்ரவேல் தான் முத்தகலத்துல நிக்கிறாங்க. ஆனா இஸ்ரவேலுக்கு பின்னால அமெரிக்கா, இன்னும் பல தேசங்கள் அவங்களுக்கு உறுதுணையா இருக்கு. அவர்களுக்கு உறுதுணையா இருக்கு. அது மட்டும் இல்ல, சர்வ வல்லவர் கூட இருக்காருங்கிற நம்பிக்கை இருக்கு. இப்ப அந்த நம்பிக்கை தான் யுத்தத்துல ஜெயம். அதைத்தான் இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இப்போ யுத்தம் அன்றாடம் தினம் நடக்கும். நம்ம சோர்வடைய வேண்டாம். யுத்தம் செய்ய பழகி இருந்தோம்னா, அந்த கலை நமக்கு தெரியும்னா, நாம சத்துருவை பார்த்து பயப்பட மாட்டோம். நாம நம்பிக்கையோட போவோம். எப்படி நம்பிக்கையோட போவோம்? யுத்தம் முடிஞ்ச உடனே ஜெயம் நமக்கு இருக்கு. ஜெயம் மட்டும் இல்ல, கொள்ளையும் இருக்கு. அல்லேலூயா, கொள்ளையும் இருக்கு. சத்ருவை கொள்ளையிடும் போது சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டிருக்கிற நம்முடைய பலம் என்னன்னு நமக்கு தெரியும். நீங்க யுத்தம் முடிஞ்ச பிறகு சத்துருக்களுக்குள்ளே நம்மை குறித்த கலக்கமும் பயமும் உண்டாகி அவர்கள் இருதயம் கரைந்து போகும். நம்ம ஜெயத்தின் மேல ஜெயம் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு அந்த அறிவு சத்துவத்தையும் பலத்தையும் கொடுத்து நல்ல கம்பீரத்தை கொடுக்குது. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், இந்த யுத்தத்துல ஜெயித்தேன், இனி இதை விட பெரிய ஆளா வந்தாலும் நான் ஜெயிப்பேன், ஒரு நம்பிக்கை வருது. சத்ருவுக்கு என்ன வருது? அவன் தோற்று போய் அவனுடைய தோல்வி அந்த பிராந்தியம் முழுக்கும் தெரிஞ்சு அவன் கரைந்து போகிறான். நமக்கு பலன் கிடைக்கிறது, அவர்களோ அழிந்து போகிறார்கள். யுத்தம் செய்ய நம்ம தயாரா இல்லைன்னா இது கிடைக்குமா? யுத்தத்தின் வழியாக நமக்கு என்ன கிடைக்குது தெரியுமா? அன்றாடம் பலனும் சத்துவமும் கர்த்தர் கொடுக்கிறார். உடைய ஓட்டத்தை வெற்றிகரமா ஓடி முடிக்க தேவ பிரசன்னம் கூட இருக்கு. இப்ப பாருங்க, இந்த தீங்கு நாளில் 13ஆம் வசனம், தீங்கு நாளில், அந்த யுத்த நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். எவைகளை? மேல சொல்லி இருக்கு இல்லையா? இந்த மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடும் நமக்கு போராட்டம்.
எது அந்த சேனை எப்படி இருக்கும்? கடற்கரை மணலை போல இருக்கும், வெட்டுக்கிளிகளை போல இருப்பாங்க, எண்ண முடியாததுல இருப்பாங்க, ரொம்ப பெரிய திரளான சேனை வரும். எந்த யுத்தத்துல அப்படிதான், எதிராளி தனக்கு இருக்கிற முழு பலத்தையும் பயன்படுத்துவான். இப்போ தீங்கு நாளில, இப்படி யுத்த நாளில அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாக, பலன் உள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக இருக்க நீங்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சிருக்கணும். நீங்க நிராயுத பாணியா யுத்த களத்துக்கு போக கூடாது. சர்வாயுத வர்க்கத்தை தரிக்காம நீங்க யுத்த களத்துக்கு போனீங்கன்னா சத்துரு எய்யும் அக்னி அம்புகள் உங்களை தாக்கிரும். சர்வாயுத வர்க்கம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பு கவசம். இந்த பாதுகாப்பு கவசம் என்னெல்லாம் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல கச்சை இருக்குது. கச்சைனா என்ன? இடுப்புவார். இடுப்புவார் எப்போ போடுவோம்? எல்லா ட்ரெஸ்ஸும் போட்ட பிறகு அதை இறுக்கி பிடிக்கிறதுக்காக கட்டுவோம். அப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை முழுவதும் நம்ம தரிச்ச பிறகுதான் சத்தியம் என்னும் கச்சைய நம்ம இடுப்புல கட்டணும். சத்தியம் என்னும் கச்சை என்னது? தேவன் மேல் இருக்கிற விசுவாசம். அந்த சத்தியம்னா என்ன? அது உண்மை. நீங்க யுத்தத்துக்கு புறப்படும் போது தளபதி முன்னே போகிறார். தளபதி தான் அதை நடத்திட்டு போவார். அந்த தளபதி யாரு? யுத்தத்தில் வல்லவர். அவர் சேனைகளை முறியடிக்கிற கர்த்தர். அவருக்கு பேரு சேனைகளின் கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர், ரதங்களை முறிக்கிறவர், குதிரை வீரன வீழ்த்துகிறவர். அவர் முன்னால போறார். அவர்தான் நமக்கு கச்சை, அவர்தான் சத்தியம், அதுதான் உண்மை. அந்த உண்மைய நம்ம உறுதியா பிடிச்சுக்கணும். நான் தனியா இல்ல, என்னோட கர்த்தர் இருக்கார். நீங்க தனியா போராடுறீங்களா? தனியான யுத்தம் நான் மட்டும்தான் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, உங்க கூட தேவனுடைய சேனை இறங்கி வேலை செய்கிறது. கச்சையை தரித்து கொள்ளுங்க. அதற்கப்புறம் பாருங்க, நீதி எனும் மார்க்கவசம். நீதினா என்ன? தேவ நீதி. இயேசு கிறிஸ்து தான் தேவ நீதி. அது நமக்கு மார்க்கவசம், பிரஸ்பிளேட். நமக்கு மார்க்கவசம்னா மார்பம், நம்முடைய மார்புக்குள்ள சகல விதமான வைட்டல் ஆர்கன்ஸ், அந்த முக்கியமான உள்ளுறுப்புகள் இருக்கிறது. இருதயம் அங்க இருக்குது, நுரையீரல் அங்க இருக்குது, கிட்னி அங்கதான் இருக்குது. நம்முடைய உயிர் வாழ்வதற்கு ஆற்றல் கொடுக்கிற அந்த இறப்பை, அந்த கணையம், அங்கே பாத்தீங்கன்னா அந்த பித்தப்பை எல்லாமே அங்க இருக்குது. சத்துரு தன்னுடைய அம்பு, வியாதி எனும் அம்ப நம்முடைய வாழ்க்கையில போடுவான், சோர்வு எனும் அம்ப போடுவான். அப்போ நாம நீதி என்னும், தேவ நீதி என்னும் கிறிஸ்துவ நாம தரித்து கொள்ளணும். எந்நேரமும் நான் அவருடைய பிள்ளை அப்படின்னு அந்த 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 தேவனுடைய அந்த மார்க்கவசத்தை, நீதி என்னும் மார்க்கவசத்தை, தேவ நீதி என்னும் கிறிஸ்துவ நம்முடைய சரீரத்துல தரித்து கொள்ளணும். அப்புறம் பாருங்க, சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. நீங்க யுத்தத்துக்கு போறதுனா என்ன தெரியுமா? இந்த நற்செய்திய பிறருக்கு சொல்றது, சக மனிதனுக்கு சொல்லி, அதாவது பிசாசினால விழுங்கப்பட்டு இருக்கிற, பிசாசினுடைய அடப்பையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் கொள்ளையிடுகிறது தான் நம்முடைய வேலை. நீங்க ஆயத்தம் என்னும் அந்த சுவிசேஷம், நற்செய்தியினுடைய மேன்மையை தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு தேவ சபையில நற்செய்தியினுடைய மேன்மை தெரியாததுனாலதான் இந்த ஜனங்கள் நற்செய்தி வேலையை செய்கிறது இல்லை. நற்செய்தி என்ன செய்யும்? ஒரு மனிதனை தலைகளை மாத்திரும். நற்செய்தி என்ன செய்யும்? மனிதனை விடுதலை செய்து அவனுக்கு வாழ்வளிக்கும். இழந்த அந்த தேவனுடைய சாயலை, தேவனுடைய ரூபத்தை இந்த நற்செய்தி மீண்டும் பெற்றுக் கொடுத்துரும்.
இதை நீங்க வாழ்நாள் பூரா அறிவிக்க ஆயத்தமா இருக்கணும். அதை காலில் மாட்டிட்டு நற்செய்தி சொல்ல நீங்க ஆயத்தமா நின்னீங்கன்னா யுத்த களத்துல நீங்க காலுக்கு வருகிற எந்த ஆபத்தையும் இந்த பாதரட்சை வந்து உங்களை காக்கும். அடுத்து பாருங்க, பொல்லாங்க எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை அவித்து போட தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகம்னா கையில இருக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம், எக்ஸ்ட்ரா கவசம். அது எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். தலைக்கு யூஸ் பண்ணலாம், மார்புக்கு யூஸ் பண்ணலாம், கை கால் உறுப்புகளுக்கு யூஸ் பண்ணலாம். அதை நோக்கி வருகிற எல்லா அம்புகளையும் எல்லா விதமான ஆயுதங்களையும் தடுத்து நிறுத்துவதற்கு பயன்படுகிற ஒரு ஆயுதம் தான் விசுவாசம். விசுவாசம்னா என்ன தெரியுமா? நான் தேவ பிள்ளை, தேவனுடைய சேனையில் இருக்கிறேன், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்ற நம்பிக்கை தான் விசுவாசம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு பிறகு பாருங்க, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. ரட்சண்யம்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிருபை அளிக்கிற ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் அணிந்து கொண்டு, ரட்சண்யம் என்கிற இனி வரப்போகிற அந்த வெற்றிக்கான ஒரு உறுதி. ரட்சண்யம், கிறிஸ்து நமக்கு ஏற்கனவே பாவங்களை மன்னித்து நமக்கு ஒரு விடுதலை அளித்திருக்கிறார். அதுதான் பாதுகாப்பு கவசம். அது தலையில இருக்குது. அது தலைய மூடி இருக்குது. அது தலையில் உள்ள மூளை மற்றும் மிக முக்கியமான உறுப்புகளை அது பாதுகாக்குது. ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. அப்புறம் வேத வசனம் என்னும் ஆவியின் பட்டயம். இப்ப இதுக்கு மேல எல்லாத்துக்கும் மேல கையில என்ன இருக்குது? ஆவியின் பட்டயம். சத்துருவை வெட்டி சாய்க்கிறதுக்கு கையில வேத வசனம் என்னும் ஆவியின் பட்டயம். தேவனுடைய வசனத்தை தியானித்து தேவனுடைய வசனத்துல வாழுகிறவர்களுக்கு தான் இந்த வெற்றி கிடைக்குது. யுத்தம் இல்லாம ஜெயம் இல்லை, ஜெயம் இல்லாம கொள்ளை இல்லை, ஜெயம் இல்லாம கொண்டாட்டம் இல்லை, ஆர்ப்பரிப்பு இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருவை ஜெயிப்பதற்கு அவர் நம்மோட கூட இருக்கிறார். எப்படி தெரியுமா? தேவரீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23 நம்ம வாசிக்கிறோம். யுத்தம் செய்ய பழகணும், யுத்தம் செய்ய விரும்பணும், யுத்தம் செய்ய யுத்த களத்திற்கு போகணும். யுத்த களத்துக்கு போகிறவங்களுக்கு தான் ஜெயம் கிடைக்கும். நீங்க யுத்தம் செய்து ஜெயத்தை பெற்றா அதை கொண்டாடுவீங்க. அந்த கொண்டாட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா யுத்தம் செய்து முடித்த பிறகு ஒரு பெரிய கொள்ளை இருக்கிறது. பெரிய கொள்ளை இருக்குது. நீங்க போக போக பலத்து, நீங்கள் போக போக நீங்கள் விருத்தி அடைந்து, நீங்கள் போக போக நீங்கள் பெரிய பெரிய பிரபுக்களைப் போல, சீமான்களைப் போல பெரிய தேவனுடைய மனுஷிகளாக மாறிவிடுவோம். நமக்கு யுத்தம் செய்ய விருப்பம் இருக்காது. ஆனா யுத்தம் செய்ய போனா தான் நம்முடைய வாழ்க்கை மேன்மைப்படும். நாம கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறத அனுபவிக்க முடியும். அந்த சோதனை நேரம், அந்த வேதனை நேரம், அந்த கஷ்ட நேரம், நாம தனிமையா இல்லைங்கிறத, தேவனுடைய பர்வதத்துல இருக்கிறோம், அவருடைய பாதுகாப்பு கரத்துக்குள்ள இருக்கிறோம், அவருடைய செட்டையின் நிழலில் இருக்கிறோம், அவர் நமக்கு யுத்தம் பண்ணுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில இந்த சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார்னு வேதம் சொல்லுது. நீங்க இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு அதுக்குள்ள தூங்கிடப்படாது. சர்வாயுத வர்க்கத்துக்குள்ள தூங்குறவங்களும் இருக்காங்க. அந்த வசனத்துல பாருங்க, 18ஆம் வசனம், எபேசியர் 6:18 பாருங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அங்க அழகா சொல்லியிருக்கு பாருங்க, ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும்
சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். இங்க நியாயாதிபதிகள்ல இந்த தெபோராள் இந்த சிரசாவை வென்ற பிறகு ஒரு பாட்டு பாடுறா பாருங்க. சிரசா 900 இரும்பு ரதங்களோட வந்தான். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ பாராக்கை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் பாருங்க. ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரின் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனைக்கு சிரசா என்று பெயர், சேனாபதிக்கு சிரசா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய ஆரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருடம் கொடுமையாய் ஒடுக்கினான். இப்ப பாருங்க, இந்த சத்துரு எந்நேரம் நம்மை ஒடுக்கி நம்மை ஆளுகை செய்வான். அவனை நம்ம ஜெயிக்கணும்னா யுத்தத்துக்கு போகணும். இப்ப பாருங்க, அக்காலத்துல லாபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். இப்ப பாருங்க, அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கு பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்ச மரங்களின் கீழ் குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திராவிடத்தில் நியாயம் விசாரிக்க போவார்கள். அவள் நாப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோனி புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றாள். நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிரசாவையும் அவன் ரதங்களையும் அவனுடைய சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன். கர்த்தரே வராருன்னு அவ சொல்லுதா, நீ தெபோரா, நீ என் கூட வந்தா தான் நான் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். இந்த மனுஷனுடைய நிலைமையை பாருங்க. நம்ம அப்படித்தான் சொல்றோம், நம்ம கூட கர்த்தர் வராரு. நம்ம மனைவியை பார்த்து புருஷனை பார்த்து நீங்க வந்தா தான் நான் போவேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, கர்த்தர் சொல்றாரு பாருங்க. இப்போ அதற்கு அவள், நான் உன்னோடே கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாதுன்றார். ஆண்டவர் சொல்லிடுறாரு, நீ சிரசாவை கொல்ல மாட்ட, சேனையை முறியடிப்ப, ஆனா அந்த முக்கியமான நபராகிய சிரசாவை கொல்றத ஒரு பெண்ணு கையில கொடுத்துடுறேன். இப்போ இஸ்ரவேலின் சேனையை நடத்தி போகிற பாராக்க ஆண்டவர் திடப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார் தெபோராள் மூலமாக. சபை உங்களை திடப்படுத்தும், ஆனா யுத்தம் நீங்க தான் செய்யணும். யுத்தத்திற்கு கூட நீங்க போய்தான் ஆகணும். உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா சவால்களையும் தன்னந்தனிமையா சந்திக்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவர் உங்களோட கூட இப்ப பாருங்க, 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. 12 நீங்க 9 வாசிங்க. ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது, கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். அப்போ முழு மனதோட கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து யுத்தத்துல கர்த்தருக்கு முன்னால நின்றீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். இப்போ தெபோராள் சொல்றா, என்ன சொல்றா? விழி விழி தெபோராளே, விழி விழி, பாட்டு பாடு, பாராக்கே எழும்பு. எல்லாத்தையும் தட்டி எழுப்புகிற ஒரு பெரிய வேலையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் நம்ம தட்டி எழுப்பும்படி யுத்தத்திற்கு புறப்படுவோம், வாருங்கள், எழும்பு, பிரகாசி, உன் ஒளி உன்னிடத்துல வந்தது, உன்னுடைய தூசியை உதறி விட்டு நீ எழும்பு. இஸ்ரவேலின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் சர்வ வல்லவர் உன்னோடு கூட இருக்கிறார்.
நீ சத்துருவை முறியடிப்பாய், சத்துருவை முறியடித்து ஜெயம் எடுப்பாய், சத்துருவினுடைய கொள்ளை உடைமையினாலே உன்னை நிரப்பிக் கொள்வாய். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் உங்களுக்கு புரியுதா? யுத்தம் இல்லாம ஜெயம் இல்லைங்க, யுத்தம் இல்லாம கொள்ளை இல்லை. சத்துரு நமக்கு தைரியத்தையும் பலத்தையும் கொடுக்கும்படி அவனை ஆண்டவர் வீழ்த்தி இந்த விசுவாச ஓட்டத்துல முன்னேற கர்த்தர் கிருபை செய்கிறார். விசுவாச ஓட்டத்துல நாம முன்னேறி கொண்டே இருக்கணும். ஜெயங்களை நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டே இருக்கணும். அதை அனுபவிக்கிறதற்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உடையவர்களா வாழணும். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்க கிடைக்கும்? தேவனுடைய பாதத்துல, அவருடைய பாதத்துல விழுந்து கிடக்கும் போது, அவருடைய வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு யுத்தம் செய்வதற்கான பலனையும் சத்துவத்தையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். சத்துரு எப்படி வருவான்? சிங்கம் போல வருவான். சத்துரு எப்படி வருவான்? வெள்ளம் போல வருவான். தேவனுடைய வார்த்தையின்படி நிற்கிறவர்கள் பெருவெள்ளம் வந்தாலும், மழை பெருமழை பெய்தாலும், பெருங்காற்று வீசினாலும், பெருவெள்ளம் வந்தாலும், அது வீட்டின் மேல மோதினாலும், நீங்க கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்டு இருந்தா உங்க வீடு இடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தம் இல்லாமல் ஜெயம் இல்லை, ஜெயம் இல்லாமல் கொண்டாட்டம் இல்லை, கொண்டாட்டம் இல்லாமல் நமக்கு கொள்ளையும் கிடையாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில இந்த பாராக்கை போல அல்லாமல் தைரியமா கர்த்தரோடு நின்று, கர்த்தருடைய சேனையில நின்று யுத்தம் செய்வோம், சத்துருவை ஜெயிப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். வெற்றி தருகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். ஒவ்வொரு ஜெயத்திற்கு பின்னாலேயும் எங்களுக்கு கொள்ளை இருக்கிறது. ஆண்டவரே, ஒரு பெரிய கர்த்தாவே, ஆண்டவரே, ஜெயதோனியான ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்கிறது. ஆண்டவரே, யுத்தத்திற்கு நாங்கள் போக தயங்காமல், ஆண்டவரை யுத்தம் செய்ய நாங்கள் பழகி கொண்டு, யுத்தத்திலே கர்த்தாவே ஜெய வீரர்களாக நின்று இந்த ஓட்டத்தை முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாவற்றையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை ஆளுகை செய்வதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.